உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட சம்பந்தி அம்மா, குடும்பத்துல இருக்கவங்கள வெறுமனே அழைச்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாமும் கொடுக்கணும்ல. லேடிஸ்க்கு கொஞ்சம் சாரீஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் நகை, அப்புறம் பெரியவங்களுக்கு, அதாவது என் அத்தை, சித்தி, மாமி, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கோல்ட் ரிங்கே போதும். இல்ல, நான் சித்தியை இப்படி எல்லாம் செய்ய விட முடியாது. இது ரொம்ப தப்பு. ஒருத்தர் பேச்சு அப்படியே கேக்குறது ஒரு வீட்டுக்கும் நல்லதில்ல, ஒரு பொண்ணுக்கும் நல்லதில்ல, அது மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கே நல்லதில்ல. இல்ல, நான் இப்பவே போய் சித்திக்கிட்ட நீங்களா? என்ன சக்தி இது? நாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க இங்க இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நினைச்சா குக்கிங், நினைச்சா கிளீனிங், நினைச்சா சர்விங். நீங்க என் கூட வந்து உட்கார்றதே இல்லை. எனக்கு என்னமோ அத்தை உங்களை ரொம்ப வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க அவங்க பொண்ணு இல்லங்கிறதுனாலயா? யார் உங்ககிட்ட இப்படி கேவலமா சொன்னது? அவங்க என்னோட அம்மா, அண்ட் நான் அவங்களோட பொண்ணு. அதோட நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னா, இது என்னோட வீடு. அடடா, கொஞ்சம் இருங்க. நீங்க நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல. நீங்க என்கிட்ட 2 நிமிஷம் கூட பேச மாட்டீங்க. ஆனா நானு மொத்த ஃபேமிலியும் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் என்னோட கண்ணு எப்பவுமே உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு. அட, நான் ஒரு ஸ்பெஷல் போனை வாங்கியிருக்கேன். அதுல ராங் நம்பரே போகாது. அது புது சிம்மு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பொண்டாட்டி கூட பாதி பொண்டாட்டியான மச்சினி அவளும் ஃப்ரீ தான். இப்பவே நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், உன்னோட நம்பரை நான் கட் பண்றேன். பின்னாடி போ. சக்தி, நாங்க பின்னாடி போக முன்னாடி அடி எடுத்து வைக்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்க அடைஞ்சே தீருவோம். சிவபெருமானே, எனக்கு உதவி செய்யுங்க. சிவபெருமானே, எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம இங்கே இருந்தோம்னா சக்தி நம்மளை பத்தி சொல்லிட்டானா, போன முறை ஜாப் தான் போச்சு. பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன், வாழவே தகுதி இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆபீஸ் பொண்ணுகளை சீண்டுவன்? இந்த முறை உயிரே போயிடும். அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா இருந்து போயிடலாம். வாப்பா. நில்லுங்க. என்ன பாருங்க, எனக்கு என்னமோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஐயோ சிவா சார், நம்ம எங்கேயுமே சந்திக்கல. ஆமாமா, எங்கேயும் பார்க்கல. வாடா. இது வரைக்கும் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. டாக்டர் சிவா ரஞ்சனை ஏற்கனவே பார்த்திருக்காரு. அதனாலதான் ரஞ்சன் மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருந்தான். எனக்கு ஏன் இப்படி தோணுது? ஒருவேளை எனக்கு அந்த கதை தெரிஞ்சா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரவே கூடாது. அந்த சாமியார் சொன்ன கணிப்பு உண்மையாக கூடாது. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவா. அவ உன்னுடைய வாழ்க்கைய அழிச்சிடுவா. நடக்காது. இது மந்திர வாக்கு. மாம் கூப்பிட்டீங்களா? உன் போனை கொடு. மாம், நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு போற குழந்தை இல்ல. போற வரப்பெல்லாம் நினைச்சா நீங்க என்ன அடிக்கிறீங்க, இப்போ வந்து போனை கேக்குறீங்க. நாளைக்கு என்ன தோப்பு காரணம் போட சொல்வீங்களா? தேவைப்பட்டா நான் அதையும் செய்வேன். போனை கொடு. நான் ஒரு முக்கியமான கால் பேசணும். ஏன்னா என் போன் ஹேங் ஆயிடுச்சு. ஓ, நீ உன் அம்மாவையே வேவு பார்க்க போறியா? ஓ, ரீமாவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு யாருன்னு தெரியும். அது வேற யாரும் இல்ல மேடம், உங்க பாசமான பையன் கிரீஷ் தான். ரீமா சென். அடடா, இந்த டாக்டர் சிவா எங்க இருந்து வந்தா மச்சான்? ஆமா மாமா, இப்ப நான் மந்திரா மேடம் சொன்ன வேலையை எப்படி செய்யறது? அவனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னோட கதையே முடிஞ்சிடும். அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. அந்த மதுராவுக்கு சீக்கிரமா போன் பண்ணி அவகிட்ட இப்ப என்ன பண்ணணும்னு கேளு. சரி மாமா, கரெக்டா சொன்னீங்க. ஹலோ மேடம், டாக்டர் சிவா இங்க வராருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க சொன்ன வேலையை நாங்க எப்படி செய்யறது? கண்டுபிடிச்சிட்டாருன்னா? அது மட்டும் இல்லாம அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ரிலாக்ஸ் ரஞ்சன். சிவாக்கு உன்னை அடையாளம் தெரியற அளவுக்கு அவனோட மெமரி ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல. ஏன்னா அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை நான் எப்பவோ பண்ணிட்டேன். நீ இப்போ சக்தி கிட்ட போ. அதுக்கப்புறம் உன்னோட சடங்க முடி. சரி மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.